சத்துல் சுபாஷுங்கிறவருடைய கேஸ் நம்ம பார்த்தோம். எஸ், அது அந்த ஃபேமிலி அந்த பொண்ணு எல்லாமே டாக்ஸிஸ் தான். இப்போ ஒரு சில பெண்கள் வந்து அந்த மாதிரியான சலுகைகள், பெண்களுக்குள்ளேயே சலுகைகளை தவறாக யூஸ் பண்ணிட்டு பண்ணுறாங்க தான். அதுக்கோசரம் மெஜாரிட்டி கேர்ள்ஸை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா மெஜாரிட்டி அப்படி தான் நடக்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஆய்வு பண்ணிவிட்டு ஒரு முடிவை எடுக்கணும். எப்படின்னா வந்து போன ஜென்ரேஷன் வரைக்குமே வந்து மிக்சியில், கிரைண்டரில் அந்த எல்லாமே வந்து பெண்கள் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அந்த ஜென்ரேஷன் பெண்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அதெல்லாம் பார்த்தோம்னா கம்பு குத்தி குத்தி கம்பில் தான் சாப்பாடு போடுவாங்க. அவ்வளோ உழைப்பு பண்ணிவிட்டு விவசாயத்திலே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனாலும் சில ஆண்கள் வந்து அந்த பெண்களை வந்து மதிக்கிறது இல்லை, அடிக்கிறது, உதைக்கிறது இதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலியிலே ஒவ்வொருத்தரோடைய ஃபேமிலியிலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாத்துட்டையும் கேட்டு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் யாருமே அனுபவிக்கவே இல்லை. எல்லாம் வந்து நார்மலாக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி இருந்த ஒரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு டைமும் மாறி மாறி வருது. பெண்கள் வந்து எங்களுடைய திறமைகள், உழைப்பு, நாங்கள் எங்கள் இதுக்கு மதிப்பு இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வரும்போது, அதுவும் இல்லாமல் தன்னுடைய திறமைகள், படிப்பு இதெல்லாம் வச்சு முன்னேறி வரும்போது அதுக்கு வந்து ஈக்குவலாக ஆண்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. ஆனால் அதே சமயம் இந்த ஜென்ரேஷனில் அது பார்க்குறப்ப அது தப்புன்னு தெரியுது. ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி நடத்துறது தப்பு. எந்த ஒரு உயிரினத்தையும் அசிங்கப்படுத்துறது, அவங்களுடைய உழைப்பை மதிப்பில்லாமல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தவறான விஷயம்தான். இதெல்லாம் கடந்து வந்து தான் பெண்கள் வந்திருக்காங்க. டபார்னு நம்ம வந்து பெண்கள்லாம் எல்லாம் ஒரு வேலையை செய்யறது கிடையாது. ஆண்கள் தான் எல்லாம் வந்து ஆதி காலத்துலேருந்தே எல்லாம் வந்து காப்பாற்றிட்டாங்க, இது பண்ணாங்க. பெண்களுடைய உழைப்பை வந்து எப்போ நீங்கள் கீழே போடுறீங்களோ அப்போவே வந்து ஒரு ஃபேமிலியோட இதை வந்து கீழே போடுறீங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு ஈக்குவல், அவங்க ஒரு பக்கம் பேலன்ஸ் இருந்தால் தான் இன்னொரு பக்கம் ஆண்கள் ஈக்குவலாக இருக்கும். ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா இன்னொருத்தர் ஒரு பெண்ணு வீட்டை பார்த்துக்கணும். இப்படி தான் வந்துருக்குது. இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆண் வந்து வேலைக்கு போயிட்டு வரப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் தான் குழந்தைங்க தன்னை அது மட்டுமா பார்க்குறா, அவங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது இல்லையா? இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஓப்பன் அப் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் டிவர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு ஃபுல்லாகவே வந்து இந்த சொசைட்டியை பாதிக்கக்கூடாதுன்னு அதை வந்து கொஞ்சம் அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் ரொம்ப இல்லை. இப்போ ஒரு ஆண்கள் ஒரு ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு ஆண்கள் சம்பாதிக்கிறத நம்ம கணக்கு போட்டுறோம். ஒரு பெண்களுடைய எக்ஸ்ட்ரா குக் பண்ணுறது இது பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து வீட்டுக்கு பேர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அதே ஈக்குவலாக வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறாரு, ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி வருது, அவங்களுக்கு என்ன மதிப்பு வருது, அந்த மாதிரி தான் நாங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு பேசுங்க. சும்மா அவங்க சம்பாதிக்கிறாங்க அதை இவங்க வச்சு சாப்பிட்றனால எல்லாத்தையும் கேட்டுக்கணுங்கிறது கிடையாது. ஈக்குவலாக வந்து மதிக்க கற்றுக்கோங்க. இவங்க வேலை செய்யலைன்னா ஓகே, வேலை செஞ்சிட்டு இருக்கவங்கள நீங்கள் என்ன மதிப்பு? இப்போ என்ன ஒரேடியாக ஒரு பெண்கள் சமுதாயத்தையே நீங்கள் வந்து டப்பான்னு ஒரு பேசிடுறது. இந்த ராகுலன் இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து இதுக்குன்னே வரிசையாக வீடியோஸ் போடுறது. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து பெண்களால் பாதிப்பு இருக்குன்னா அதை வந்து இப்படி தான் வந்து காட்டுவாங்க சில விஷயங்கள். நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, ஒரு ஆண் பெரிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க, மீடியாவில் பேசுகிறாங்க, ஓகே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே ஒரு பெண் பண்ணால் இன்னும் ஃப்யூச்சரில் பெண்கள்லாம் வெளில வந்து ஓப்பன் அப் பண்ணால். அதனால் இந்த மாதிரி சண்டை போகிறதெல்லாம் விட்டுட்டு இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டு அதை விசாரித்து அதை வந்து சால்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து ஒரு சொசைட்டியை வந்து பில்ட் பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, கல்ச்சரை, ஒரு வாழ்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குமே தவிர்த்து சும்மா இங்கே ஒன்று நடந்துருச்சு அங்கே ஒன்று நடந்துச்சுன்னு உடனே குதிச்சு இருக்குதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணுறாங்கன்னா அதில் ஏஐ வச்சு ஃபைன் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து சால்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல தெரியல ஒருத்தவங்களுக்கு. அதே விஷயத்த வந்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கோ, ஏன் சைக்காலஜியை என்ன இருக்கோ அதை பார்க்கறத விட்டுவிட்டு டபார்னு அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு எல்லாம் ஃபுல்லாக மேஜர் பெண்கள் மேலேயே தாக்குற மாதிரி பேசக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஃப்யூச்சரில் மாறுவாங்க அப்படின்னு நம்பலாம். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.